Hello everyone. நம்ம இந்த வீடியோல கிராஃபோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ நம்ம வாங்க போகிற வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம அரேல ஸ்டோர் பண்ண போகிறோம். நம்ம ஹீப் பண்ண மாதிரி அதே மாதிரி இதில் வந்து அரேல ஸ்டோர் பண்ண போகிறோம். அரே நம்ம எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறனால அரே லிஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். நம்ம ஹீப் இம்ப்ளிமெண்டேஷன்லேயும் இதே மாதிரி தான் பண்ணியிருப்போம். அரே லிஸ்டோட வீடியோஸ் இதுக்கப்புறம் வரும். ஸோ இப்போதைக்கு அரே லிஸ்டோட சின்டாக்ஸ் எப்படின்னு பார்ப்போம். அரே லிஸ்ட் இது வந்து 2 dimensional வேல்யூஸ், அதாவது வந்து நம்ம ஒரு நோடை வந்து இன்னொரு நோடு கூட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக நம்ம அரே லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு அரே லிஸ்ட்டை கொடுக்குறோம். அதாவது 2 dimensional அரே மாதிரி. 2 dimensional அரேனா நம்ம 2 வேல்யூஸ் கொடுப்போம், ரோ சைஸும் காலம் சைஸும் கொடுப்போம். அதே மாதிரி இங்கே அரே லிஸ்ட்டில் வந்து நம்ம அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் பார்த்தோம்ல, ஸோ அதுக்கு வந்து ரோ காலம் வேல்யூஸ் இருக்கும். அதே மாதிரி தான் அது அப்படியே வந்து நம்ம அரே லிஸ்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அரே லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு அரே லிஸ்ட் வரும். So array list of the integer data type integer. So இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த array listோட data type வந்து integer. So இது கண்டிப்பா ஒரு integer இருக்கும். அதனால இதோட type வந்து இது என்ன type இருக்கும் அந்த integer தான் அதோட type ஆவும் இருக்கும். So அது வந்து நம்ம G அப்படின்னு கொடுப்போம் ஒரு array list G அப்படிங்கிற நேம்ல. நெக்ஸ்ட் வந்து நமக்கு டேட்டா தேவை ஸ்டோர் பண்றதுக்கு. ஸோ அதுக்கு டேட்டா இல்லைனா வேர்டெக்ஸ் டேட்டா அப்படின்னு ஸ்டோர் பண்ணலாம். வேர்டெக்ஸ் டேட்டா. ஓகே, 2 வேல்யூஸ் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர் இதெல்லாம் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக பப்ளிக் கிராஃப் இன்ட் டேட்டா கொடுப்போம். உள்ள வந்து வேர்டெக்ஸ் டேட்டா இஸ் ஈக்குவல் டு டேட்டா. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷன்ல கால் பண்ணுவோம். கால் பண்றப்ப பாஸ் பண்ற வேல்யூ வந்து டேட்டா அப்படிங்கிற வேல்யூ. அந்த டேட்டாவை வந்து வேர்டெக்ஸ் டேட்டா அப்படிங்கிற வேரியபிள்ல நம்ம ஸ்டோர் பண்றோம். நெக்ஸ்ட் இங்க அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து இன்னும் நம்ம டிஃபைன் பண்ணல. அதாவது அரே லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ். இப்போ G வந்து அதாவது ஒரு அரே லிஸ்ட்டை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். ஃபார் int I is equal to 0, I less than vertex data I plus plus. G dot add of new array list of integer. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா வேர்டெக்ஸ் டேட்டா வரைக்கும் வந்து நம்ம ஃபார் லூப்ல போட்டு ட்ராவர்ஸ் பண்ணுறோம். அப்போது அதாவது இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். இப்போது நான் வந்து வேர்டெக்ஸ் டேட்டா 3 கொடுத்துருந்தேன் அப்படின்னா நம்மளோட ரோ சைஸ் வந்து 3. அப்போது நமக்கு இதே இது காலம் சைஸ் தேவைப்படும். ஸோ 0 1 0 2 0 3 அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிகிட்டே போகிறோம். காலம் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே போகிறோம். அதுக்கு தான் வந்து இந்த ஃபார் லூப்பு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எட்ஜை ஆட் பண்ணோம். ஸோ பப்ளிக் வாய்ட் ஆட் எட்ஜ் இல்லைன்னா இன்சர்ட் ஃபங்க்ஷன், அதுக்கு வந்து நம்ம இன்சர்ட்டே கொடுத்துக்கலாம், இல்லை ஆட் எட்ஜே கொடுப்போம், கன்ஃபியூஷன் வேண்டாம். ஆட் எட்ஜ் ஆஃப் இன்ட் சோர்ஸ் இன்ட் டெஸ்டினேஷன். அதாவது இப்போ ஆட் பண்ணக்கூடிய எட்ஜோட சோர்ஸும் டெஸ்டினேஷனும் நம்ம பேராமீட்டர்ஸாக கொடுக்குறோம். ஓகே, ஸோ G dot get of source. ஸோ சோர்ஸை கெட் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம டெஸ்டினேஷனை ஆட் பண்ணுறோம். ஸோ டாட் ஆட் ஆஃப் டெஸ்டினேஷன். ஓகே, இப்போ இதே இது நம்ம டெஸ்டினேஷனுக்கு பண்ணுறோம். G dot get of destination dot add of source. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம எட்ஜை ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன் எழுதலாம். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஓகே, இப்போ கிராஃப் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த கிராஃப் அப்படிங்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுறப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த சைஸ் கொடுத்துட்றேன். அதாவது டேட்டா இந்த சென்ஸ் அந்த சைஸு. ஸோ இப்போ நான் வந்து ஆட் பண்ண போகிற வேல்யூ
5 கொடுக்குறேன். obj டாட் add edge of source வந்து 0, destination வந்து 1. ஸோ இந்த மாதிரி நான் எட்ஜஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இப்போ நமக்கு கால் பண்ணுறப்போ அசைன் பண்ணிக்கிறதுக்காக, அதாவது அந்த மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, எட்ஜஸ் ஆட் பண்ணுறதுக்காக ஆட் எட்ஜ் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இதெல்லாமே டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஒரு டிஸ்பிளே ஃபங்க்ஷன் வேணும். ஸோ பப்ளிக் void display. இதில் வந்து நமக்கு 2 ஃபார் லூப் தேவைப்படும். நம்ம 2 டைமென்ஷனல் அரேல யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு 2 ஃபார் லூப் தேவைப்படும். ஸோ ஃபார் int I is equal to 0, I less than டேட்டாவில் vertex data I++. இந்த ஃபார் லூப்பில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த நோடு பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது இந்த I வேல்யூவை ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபார் லூப் வந்து நம்ம என்ஹான்ஸ்டு ஃபார் லூப்பில் என்ன பண்ணலாம், வேல்யூ இஸ் ஈக்குவல் டு நம்மளோட அரே லிஸ்டோட நேம் வந்து G. ஸோ G டாட் கெட் ஆஃப் I, ஐயில் இருக்கிற வேல்யூஸை நம்ம கெட் பண்ணுறோம். ஓகே, அதை பிரிண்ட் பண்ணோம். இங்கே வந்து ஈக்குவல் டு வராது, கோலன் கொடுக்கணும். அதான் என்ஹான்ஸ்டு ஃபார் லூப்போட சின்டாக்ஸ். இப்போ வந்து இங்கே டிஸ்பிளே ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். ஸோ obj டாட் டிஸ்பிளே. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணி பார்க்குறப்போ இங்கே எப்படி ஆட் ஆயிருக்குன்னா நோடு 0. ஸோ அது நமக்கு இப்போ 5 நோட்ஸ் இருக்குது. 0, 1, 2, 3, 4 5 நோட்ஸ் இருக்குது. இது எப்படி ஒவ்வொன்றாவும் கனெக்டடாக இருக்குது அப்படின்னா 0 to 1 கனெக்டடாக இருக்குது. அப்புறம் 0 கூட வேறு என்ன கனெக்ட் ஆகிருக்குன்னா 2 கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 1 and 2. ஓகே, 1 கூட எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குன்னா 0, அப்புறம் 4, 3. ஸோ 0, 4, 3 இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. அதாவது இதோட நெய்பர்ஸ், ஒவ்வொரு நோடோட நெய்பர்ஸும் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். 2 கூட எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குன்னா 3, 4 and 0. ஸோ 3, 4, 0 டிஸ்பிளே ஆகிடுச்சு. 3 கூட எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குன்னா 2 and 1. ஸோ அது கரெக்டாக இருக்குது. 4 கூட 2 and 1 அதுவும் கரெக்டாக டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒவ்வொரு எட்ஜஸையும் நோட்ஸையும் கனெக்ட் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். Okay, so that's all for this video. Thank you.